தேமுதிக மக்கள் உரிமை மீட்பு 2.0 மாநாட்டில் புதுவை மாநில செயலாளர் வேலு தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தேமுதிக மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள பாசார் கைகாட்டில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமை தாங்கினார். இதில் புதுவை மாநில கழக செயலாளர் VPP வேலு தலைமையில் புதுச்சேரியிலிருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நம்முடைய கழகத்தினுடைய தாய் அன்னியார் அவர்கள் அழைப்பு விட்டதனால் அவர் தலைமையில் நடக்கின்ற இந்த மாநாட்டிற்கு புதுச்சேரி மாநிலத்திலிருந்து கழக உடன்பிறப்புகளும் சகோதர சகோதரிகளும் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இன்று மாநாட்டுக்கு செல்கின்றோம். ரூரல் இன்ஜினியரிங் ஹெல்த் அண்ட் லீகல் அவேர்னஸ் சொசைட்டியின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ரூரல் இன்ஜினியரிங் ஹெல்த் அண்ட் லீகல் அவேர்னஸ் சொசைட்டி கடந்த 20 ஆண்டுகளாக கிராமப்புற விவசாயிகள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்களை மையமாக கொண்டு மகரந்த சேர்க்கை பாதுகாப்பு, நிலைத்த விவசாயம், உயிரியல் பல்வகை பாதுகாப்பு, நீர்வள மேலாண்மை மற்றும் திறன் மேம்பாடு ஆகிய துறைகளில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. முக்கிய சாதனைகள்: 31,124 தேனீ பெட்டிகள் 2009 முதல் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டன. 7,54,240 மரக்கன்றுகள் 18 மாவட்டங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் 825 மர நடவு மற்றும் விநியோக நிகழ்ச்சிகள் மூலம் நடப்பட்டன. 22,452 விவசாயிகள் 32 மாவட்டங்களில் தேனீ வளர்ப்பில் பயிற்சி பெற்றனர். இதில் சுமார் 60% பேர் நேரடியாக பயனடைந்தனர். 1,22,301 எபிஸ் செரினா இண்டிகா தேனீ கூட்டங்கள் வழங்கப்பட்டு நிலைத்த விவசாயம் ஊக்குவிக்கப்பட்டது. 1,31,325 ஹெக்டேர் ஏக்கர் விவசாய நிலங்கள் மற்றும் இயற்கை வாழிடங்கள் பூச்சிக்கொல்லி பயன்பாட்டிலிருந்து பாதுகாக்கப்பட்டன. 122 மகரந்த சேர்க்கை வாழிடங்கள் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் உருவாக்கப்பட்டன. 6,26,355 தவளைகள் ஏரிகள் மற்றும் குளங்களுக்கு மாற்றப்பட்டு மேலும் 3 இடங்கள் பாதுகாப்புக்காக அடையாளம் காணப்பட்டன. 2,24,562 பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மகரந்த சேர்க்கை மற்றும் தேனீ வளர்ப்பு குறித்து விழிப்புணர்வு பெற்றனர். விவசாய உற்பத்தி உயர்வு: காய்கறி பயிர்களில் 15% முதல் 55% வரை உற்பத்தி உயர்வு. 4,85,366 கிலோ பழ பயிர்களில் 30% முதல் 60% வரை உற்பத்தி உயர்வு. 3,19,637 கிலோ உயிரியல் பாதுகாப்பு முனைப்புகள் இந்திய கருப்பு தேனீ IUCN ரெட் லிஸ்டில் NT என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மீட்பு மற்றும் மறு அறிமுகத்திற்கான முன்மொழிவு REHLAS மூலம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திறன் மேம்பாடு மற்றும் விழிப்புணர்வு: 62 தேனீ வளர்ப்பு மாஸ்டர் ட்ரைனர்ஸ் உருவாக்கம், 47 மேற்பரப்பு நீர் பாதுகாப்பு பயிற்சிகள், 4 மாநில அளவிலான மாநாடுகள், சர்ஃபேஸ் வாட்டர் ரிசோர்சஸ் ஃபார் எ பெட்டர் ஃபியூச்சர், 19 மண்புழு வளர்ப்பு பயிற்சிகள், 6 மாநில அளவிலான தவளை மற்றும் மகரந்த சேர்க்கை பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சார இயக்கங்கள், REHLAS இயற்கையுடன் இணைந்த விவசாயம், உயிரியல் சமநிலை, நீர்வள பாதுகாப்பு மற்றும் சமூக வளர்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தொடர்ந்து பணியாற்றி வருகிறது. இந்த செயல்பாடுகள் ஆயிரக்கணக்கான விவசாயிகள், மாணவர்கள் மற்றும் இயற்கை சூழலுக்கு நேரடியாகவும் நீடித்த பயன்களையும் அளித்துள்ளன. ஒரு 50 ஆண்டு காலத்தில் பனை விதைகள் பற்றி உங்களுக்கு பனை மரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் 50 ஆண்டுகளில் இந்த ஒரு 5 ஆண்டுகள் தான் பனை விதைகள் திரும்பவும் நிறைய இடங்கள் நடப்பட்டு இருக்கின்றன. கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேல் ஒரு 6 மாத இடைவெளி காலத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் நடப்பட்டு இருக்கின்றன. அதனால் இந்த நிகழ்வாக ஒரத்தூரில் இன்று
சித்தேரி ஏரிக்கரையில் நாம் பனை விதை நடும் திட்டத்தை மரியாதைக்குரிய டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் அம்மாவும், பஞ்சாயத்து தலைவர் அம்மாவும், யூனியன் கவுன்சிலர் அம்மாவும், துணைத் தலைவரும் துவக்கி வைத்து நடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆச்சாரியா கல்வி குழுமம் மற்றும் ஹீரோஸ் இன்னோவேஷன் வெஞ்சர் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்துடன் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். ஆச்சாரியா கல்வி குழுமம் மற்றும் ஹீரோஸ் இன்னோவேஷன் வெஞ்சர் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்துடன் இணைந்து ஆச்சாரியா பொறியியல் கல்லூரி வளாகத்தில் இந்தியாவின் முன்னோடி நெறிமுறை மற்றும் எமர்சிவ் டெக்னாலஜி மையத்தை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இதன் மூலம் கல்வியில் முற்போக்கான தொழில்நுட்ப நெறிமுறையை இணைக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க படியாகும். இந்த புரிந்துணர்வு மூலம் ஆச்சாரியா பொறியியல் கல்லூரி இந்தியாவின் முதல் AI ஒருங்கிணைந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக மாறுவதற்கான படியெடுத்துள்ளது. இந்த முயற்சி எமர்சிவ் AI மாதிரிகள் மற்றும் அதிநவீன விஷுவல் ப்ரொடக்ஷன் ஆய்வகங்களை கொண்ட தொழில்துறை சார்ந்த பயிற்சிகளை அறிமுகப்படுத்தும். இதன் மூலம் மாணவர்களுக்கு AI பயன்பாடுகள் மற்றும் எமர்சிவ் தொழில்நுட்பங்களில் செயல்முறை பயிற்சி அனுபவத்தை வழங்கி தொழில்நுட்ப துறையில் மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப மாணவர்களை தயார்படுத்தும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் அரவிந்தன் முன்னிலையில் நடைபெற்றது. So if you observe here, sir, fingerprint access, basic direct fingerprint, sir. So the vehicle will start. If I get wrong fingerprint, the bus will sound and you get an SMS and you get and get cheating. Thank you, sir. சாரோன் சொசைட்டி சார்பில் யாசகர்களுக்கான பொருளாதாரம் ஈட்டி கௌரவமாக வாழ குறைந்த முதலீட்டுடன் தொழில் செய்யக்கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் நடைபெற்றது. சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஸ்மைல் திட்டத்தின் கீழ் எண் 64 செல்லான் நகர் மெயின் ரோட் புதுச்சேரி என்கிற முகவரியில் இயங்கி வரும் யாசகர் மறுவாழ்வு மையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு அடையாளம் காணப்படும் சாலைகளில் யாசகம் கேட்பவர்கள் அழைத்து வந்து தங்க வைத்து பராமரிப்பதுடன் அவர்கள் பொருளாதாரம் ஈட்டி கௌரவமாக வாழ குறைந்த முதலீட்டுடன் தொழில் செய்யக்கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் காப்பகத்தில் தங்கியுள்ள முன்னாள் யாசகர்களுக்கு பினாயில் தயாரிப்பது, மெழுகுவர்த்தி தயாரிப்பது போன்ற குறைந்த முதலீட்டில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் உற்பத்தி குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுச்சேரி சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி ஆலோசனையின்படி துணை இயக்குனர் கருணாநிதி மற்றும் கள அதிகாரி கார்த்திகேயன் ஆகியோர் வழிகாட்டுதலில் நடைபெற்றது. இதில் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன் தலைமையில் பொருளாளர் சுகுணா முன்னிலையில் பயிற்சியாளர் லூர்து மேரி காப்பகத்தில் தங்கி பயன் பெற்று முன்னாள் யாசகர்கள் அனைவருக்கும் பினாயில் மற்றும் மெழுகுவர்த்தி பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காப்பகத்தின் ஊழியர்கள் ராஜ்குமார், நான்சி, மிஸ்பா, சகாய செல்வி, காயத்ரி ஆகியோர் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் காப்பகத்தில் தங்கியிருக்கும் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தண்ணியில போயிடும், அப்போ செட் ஆகிடும். வைக்கலாம். இது ஃபுல்லாக மூழ்கிடக்கூடாது. ஆனால் தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா திரி எரியாது. இந்த பாதி வெளியும் தண்ணி இருக்கிறோம். அதில் நம்ம வாலிக்குள்ள திக்காது. சமூக நலத்துறை வழிகாட்டுதலில் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி குழு சார்பில் 11 யாசகர்களை மீட்டு மனநல பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மற்றும் மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரங்கள் அளிக்கும் துறையுடன் இணைந்து
புதுச்சேரியில் யாசகர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அத்திட்டத்தின்படி புதுச்சேரியில் யாசகர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் திட்டத்தை அமல்படுத்தும் முகமை நிறுவனமாக மத்திய அரசால் தேர்வு செய்யப்பட்ட சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனம் பணியாற்றி வருகிறது. இத்திட்டத்தில் சமூக நலத்துறையுடன் இணைந்து சாலைகளில் திரியும் யாசகர்களை பிடித்து புதுச்சேரியில் செயல்படும் யாசகர் மறுவாழ்வு இல்லத்திற்கு அழைத்து சென்று தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர். அங்கு அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை, மனநல ஆலோசனை அளித்து யாசக தொழிலை விட்டுவிட்டு கண்ணியமான தொழில் அல்லது வேலை செய்து தன்னிறைவுடன் கௌரவமாக வாழ்வதற்கான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி நகரில் சாலையோரம் உள்ள யாசகர்களை வாகனத்தில் சென்று மீட்டு இல்லத்திற்கு அழைத்து சென்று மனநல பயிற்சி அளிக்கும் நிகழ்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி வழிகாட்டுதலில் நடைபெற்ற இந்த வாகன பயணத்தை துணை இயக்குனர் கருணாநிதி, கள அதிகாரி கார்த்திகேயன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். ரெட்டியார்பாளையம் காவல் ஆய்வாளர்கள் லூர்துநாதன், அம்பேத்கர் ஆகியோர் யாசகர்களை மீட்பதற்கான பாதுகாப்பு பணிகளை வழங்கினர். இந்த வாகனத்தில் சாரோன் சொசைட்டி ஆஃப் புதுச்சேரி நிறுவனர் கோவி மோகன் தலைமையில் நிர்வாகிகள் ராஜ்குமார், பூவரசன், நான்சி, மிஸ்பா, காயத்ரி ஆகியோர் இருந்தனர். இவர்கள் புதுச்சேரியில் சாலையோரம் இருந்த 11 யாசகர்களை மீட்டு வாகனத்தின் மூலம் காப்பகத்திற்கு அழைத்து சென்று தங்க வைத்து மனநல ஆலோசனை வழங்கினர். மேலும் அடுத்த கட்டமாக யாசகம் கேட்பதை விட்டுவிட்டு கௌரவமாக வாழ்வதற்கான பயிற்சிகளும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. மருந்து கொடுப்பாங்க. ஆனாலும் இங்க ரோட்ல இருக்கக்கூடாது, சட்டப்படி ரோட்ல இருக்கக்கூடாது. அதில் ஏறி நீ முதல் உங்க பிள்ளைய வந்து வர வச்சு வரணும். வீட்டில் ஒப்போசிஷன் சரிம்மா அரசாங்கம் வந்து ஒரு நல்ல வழி கொடுக்குறாங்க, உதவித்தொகை தராங்க. போங்க போயிட்டு அங்கே போய் சாப்பிட்டு இருங்க. பாதுகாப்பா மருந்து மாத்திரை RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞர் அணி மற்றும் மாணவர் அணி அமைப்பாளர்கள் நியமனம் மாநில தலைவர் வெங்கட்ராமன் அறிவிப்பு. புதுச்சேரி RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கட்சி வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மாநில அளவில் பல அணிகளை உருவாக்குகின்ற வகையில் கடந்த ஞாயிறு அன்று மாநில மகளிர் அணிக்கு அமைப்பாளர் நியமனம் செய்து அறிவித்தோம். அதன் தொடர்ச்சியாக தற்போது மாநில இளைஞர் அணி மற்றும் மாநில மாணவர் அணிக்கு அமைப்பாளர்களை நியமித்து அறிவித்துள்ளோம். மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞர் அணி அமைப்பாளராக உருளையன்பேட்டை தொகுதியை சார்ந்த ராஜா நியமனம் செய்து அறிவிக்கப்பட்டுள்ளார். ராஜா சபரி டிஜிட்டல் எனும் பேனர் தயாரிப்பு செய்து கொடுக்கும் வியாபாரம் செய்து வருகிறார். மேலும் சமூக பணியில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர். வியாபார ரீதியாக புதுச்சேரி மாநில மக்களுடனும் இளைஞர்களுடனும் நல்ல தொடர்பு வைத்துள்ளவர். சமூக சேவகர் ராஜாவை மாநில இளைஞரணி அமைப்பாளராக நியமித்துள்ளோம். மாணவர் அணி அமைப்பாளர் RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில மாணவர் அணி மாநில அமைப்பாளராக தட்டாஞ்சாவடி தொகுதியை சார்ந்த ஆண்ட்ரூ ஜோசப் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மாநில மாணவர் அணிக்கு அமைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் ஆண்ட்ரூ ஜோசப் BA B.Ed மற்றும் MA படித்தவர். இன்னும் கூடுதலாக ஒரு MA படித்துக் கொண்டிருப்பவர். மாணவர்கள் முன்னேற்றத்தில் மிகுந்த அக்கறை கொண்டவர். கல்வியில் சிறந்த ஆர்வம் கொண்டவர். அனைத்து கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் மத்தியில் நன்கு பழகி நல்ல தொடர்பு வைத்துள்ளவர். மாணவர்களின் வளர்ச்சி மற்றும் எதிர்காலத்தை பற்றி மிகுந்த அக்கறை கொண்டவர் என்ற காரணத்தினால் அவரை மாணவர் அணியின் மாநில அமைப்பாளராக அறிவித்துள்ளோம். அறிவிப்பின் போது சிவகுமரன், கோமதி, சுப்பிரமணியன், வாசுகி, முருகன் ஆகியோர் உடனிருந்தனர். ஆகவே கழக தொண்டர்கள் அனைவரும் RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞர் அணி மற்றும் மாநில மாணவர் அணி அமைப்பாளர்கள் இருவருக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து கட்சி வளர்ச்சிக்கு உதவும் வகையில் செயல்பட வேண்டும் என்று RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் RL வெங்கட்ராமன் கேட்டுக் கொண்டுள்ளார்.
வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் 2 கிலோ கோதுமை வழங்கும் நிகழ்ச்சியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் மாதந்தோறும் தலா 2 கிலோ இலவச கோதுமை வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் சர்க்கரை நோயாளிகள் பயன்பெறும் வகையில் கோதுமை வழங்க வேண்டும் என்ற குரலும் சட்டசபையில் எதிரொலித்தது. அப்போது அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 2 கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் தலா 2 கிலோ இலவச கோதுமை வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டது. இத்திட்டமானது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் வழங்கப்பட்டு வந்த நிலையில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம், ஒதியம்பட்டு, உத்தரவாகினிபேட் ஆகிய பகுதிகளில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா இலவச கோதுமை வழங்கும் திட்டத்தை பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், கூட்டணி கட்சியினர் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். போகி பண்டிகையின் போது பழைய பொருட்களை எரிப்பதற்கு பதிலாக புகையில்லா போகியாக கொண்டாட பழைய பொருட்களை நன்கொடையாக சேகரிக்கும் விழிப்புணர்வு வாகன பயணத்தை நகராட்சி ஆணையர் கந்தசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த ஆண்டு போகியை சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் கொண்டாடும் வகையில் பழைய பொருட்களை எரிப்பதற்கு பதிலாக நன்கொடை அளிப்பதன் மூலம் போகியை புகையில்லாததாக மாற்றுவதற்காக ஜனவரி 10 முதல் 13ஆம் தேதி வரை புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளுக்கு சேகரிப்பு வாகனங்கள் வருகிறது. விழிப்புணர்வு வாகனம் இன்று புறப்பட்டது. இந்த வாகனத்தை நகராட்சி ஆணையர் கந்தசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நகராட்சி சுகாதார அதிகாரி, இளநிலை பொறியாளர், சுகாதார ஆய்வாளர்கள், நகராட்சி பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் குடியிருப்பாளர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களான துணிகள், படுக்கை விரிப்புகள், பொம்மைகள், பாத்திரங்கள், பள்ளி பைகள் மற்றும் பிற வீட்டு பொருட்களை வழங்கலாம். கம்பன் கலையரங்கத்தில் உள்ள RRR மையத்தில் குடியிருப்பாளர்கள் தங்கள் பொருட்களை ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை எந்த நேரத்திலும் தானம் செய்யலாம். நன்கொடையாக வழங்கப்படும் அனைத்து பொருட்களும் கவனமாக வரிசைப்படுத்தப்பட்டு தேவைப்படுவோர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படும். இதனால் அவர்கள் பொங்கலை கண்ணியத்துடனும் நம்பிக்கையுடனும் கொண்டாட உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு அகல் விளக்கம் நீங்க வாங்கிட்டு போகலாம். இது எதுக்காகனா பாண்டிச்சேரி முனிசிபாலிட்டியும் ஃபீட்பேக் பவுண்ட் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம்ல, அதெல்லாம் இங்கே வந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க. அது யாருக்கு தேவைப்படுதோ அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக்ஸு நம்ம எல்லாமே வந்து காசுக்காக போடுறோம். இது சர்வீஸ் ஓரியன்டாக இருந்துச்சா இல்லாதவங்களுக்குலாம் இது நல்லா யூஸ் ஆகும். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதியில் காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் போட்டியிட வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள், மகளிர்கள் என சுமார் 50க்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் அலுவலகத்தில் விருப்ப மனு அளித்தனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதியில் உள்ள கரையாம்புத்தூரை சேர்ந்த தீபாவின் மகன் சிபிராஜ் என்கிற மாணவன் உயர்கல்வி பயில்வதற்காக காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் 10,000 ரூபாய் காசோலையை நன்கொடையாக வழங்கினார். நன்கொடை அளித்த காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசனை கரையாம்புத்தூர் பகுதியை சேர்ந்த மகளிர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். இதனிடையே நெட்டப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மகளிர்கள் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் திரண்டு காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்ப மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கட்சி அலுவலகம் முழுவதும் மகளிர்களாக காணப்பட்டனர். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்க தவறிய பிஜேபி NR காங்கிரஸ் அரசை கண்டித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரசார் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் வன்முறையை தடுக்க தவறிய பாஜக NR காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்தும், தொடர்ந்து ரெஸ்டோ பார்களுக்கு உரிமம் வழங்கப்படுவதை கண்டித்தும், காவல்துறை உயர் அதிகாரியால் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட பெண் காவலருக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமையில் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை கையில் வைத்துக் கொண்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
காவல்துறையில் பணிபுரியும் உயர் அதிகாரியால் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட பெண் காவலருக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல்துறையில் பணிபுரியும் உயர் அதிகாரியால் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட பெண் காவலருக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும். காவல்துறை உயர் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை புதுச்சேரி ஆளும் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் கூறினார். புதுச்சேரியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு கற்பழிப்பு கூடாரமா மாறிடுச்சு. ஆசிரியர்களாலும் வேலை பார்க்கும் இடங்களிலும் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக, ஒரு தலைவியாக என்னுடைய உள்ளம் நடுங்குகிறது. என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு தாய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நமக்கெல்லாம் ஒரு கஷ்டம் அப்படின்னா. கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் வாரந்தோறும் சனிக்கிழமையன்று காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக பொதுமக்களின் குறைகள் கேட்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதுச்சேரி காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க நிலைய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கூட்டத்தில் கிருமாம்பாக்கம், முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம், தவளக்குப்பம், பாகூர், கரையாம்புத்தூர் உள்ளிட்ட காவல் நிலையங்கள் எல்லைக்குட்பட்ட பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் தங்களது புகார் மனுக்களை அளித்தனர். கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன், ஆய்வாளர்கள் சஜித், கண்ணன், ஆறுமுகம், உதவி ஆய்வாளர்கள் விஜயகுமார், முருகானந்தம், ஆறுமுகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் 6 வழக்குகள், தவளக்குப்பம் 2 வழக்குகள், அரியாங்குப்பம் 1, வில்லியனூர் 1, பாகூர் 2 என மொத்தம் 12 வழக்குகளுக்கு விசாரணை நடைபெற்றது. முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அரசு அறிவித்த பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை மணவெளி சட்டமன்ற தொகுதியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் உள்ள அரசு ஊழியர் மற்றும் கௌரவ உணவு பங்கீட்டு அட்டை பெற்றுள்ளவர்கள் தவிர்த்து மற்ற உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு இலவச பொங்கல் பரிசு தொகுப்பாக 4 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சமையல் எண்ணெய், 1 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 கிலோ பச்சை பயிறு மற்றும் 300 மில்லி லிட்டர் பாண்லே நெய் ஆகிய 5 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அதன்படி மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நியாய விலை கடைகள் மூலம் இந்த பொங்கல் தொகுப்பு வழங்குவதை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தானாபாளையம், புரணாங்குப்பம், தவளக்குப்பம், டிஎன் பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு நேரில் சென்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் பாஜக நிர்வாகிகள், அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள், பெரியோர்கள், பெண்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு புதுச்சேரி அரசால் வழங்கப்பட்ட பொங்கல் தொகுப்பினை வாங்கி சென்றனர். பொங்கலுக்கே வேலை கொடுத்து போறோம். ரங்கசாமியும் நம்ம பாரத பிரதமர் மோடி $5000 பொங்கலுக்கு அக்கௌண்ட்லயே $5000 பணம் யாரு நல்லா செய்யறாங்களோ அவங்க ஓட்டு போடுறாங்க. சமூக சேவகர் ஜோசப் 2026ஆம் ஆண்டிற்கான நாள்காட்டியை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்களுக்கு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
புதுச்சேரியில் பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு வருபவர் சமூக சேவகர் ஜோசப். இவர் 2026ஆம் ஆண்டு நாட்காட்டியை புதுச்சேரி சபாநாயகர் செல்வத்திற்கு வழங்கி வாழ்த்து பெற்றார். மேலும் சபாநாயகருக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். சபாநாயகரும் சமூக சேவகர் ஜோசப்பிற்கு தனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி பிஜேபி ஒரு டுபாக்கூர் கட்சி என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு பொங்கலுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று நாடகம் நடத்திய பாஜக ஒரு டுபாக்கூர் கட்சி என்றார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பொருட்களோடு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டுள்ளது, ஆன்மீக நகரத்தை கொலைகார நகரமாகவும் கஞ்சா நகரமாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி மாற்றிவிட்டார் என குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் ராமலிங்கம், இந்தியாவில் 21 மாநிலங்களில் பாஜக நேரடியாகவும் கூட்டணியாகவும் ஆட்சி அமைத்து வருகிறது. அவருடைய ராகுல் காந்தி தான் அமுல் பேபி. அவருடைய சிறுபிள்ளைத்தனத்தால் அனைத்து மக்களும் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். எனவே முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காழ்ப்புணர்ச்சி அரசியல் செய்யாமல் மக்கள் நலன் சார்ந்த அரசியல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ராகுல் காந்தி அதிகாரத்தில் வந்தால் வெனிசுலா நாட்டில் என்ன ஏற்பட்டதோ அதுதான் இந்தியா எதிர்கொள்ள வேண்டும். இவர்கள் போன்றவர்களை புறந்தள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாகத்தான் காங்கிரசின் நிலைமை உள்ளது என விமர்சனம் செய்தார்.